தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சியினரும் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளையும் அனைத்து கட்சிகளும் அள்ளி வீசி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி சேர மிரட்டல் வந்ததாகவும் தேமுதிகவின் வங்கி கணக்குகளை முடக்கி அச்சுறுத்தியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இது தற்போது அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது.